அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தற்போது பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வாறு தங்கள் பள்ளிக்கு பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்த பிறகு ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்வாய்ஸ் காப்பியை எவ்வாறு எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா எம்இஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னர் கூடிய 3 லைன்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே டெக்குன்னு இருக்கும். அந்த டெக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண டிவைஸ் டீட்டெயில்ஸ் பக்கத்தில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லெட்டர் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ணியிருப்பீங்க. எந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரு, என்ன பேண்ட் வித்து, என்ன இன்டர்நெட் பிளான்னு. நீங்கள் அதை சைடில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பென்சில் பட்டனும் ஒரு அப்லோட் பட்டனும் இருக்கும். அதில் இரண்டாவது இருக்கக்கூடிய அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் பில் அப்படின்னு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இயர் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி 2023-24 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். மந்த் அப்படிங்கிறதில் எந்த மந்த் நீங்கள் கனெக்ஷன் வாங்கினீங்களோ அந்த மந்த்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற அந்த இன்வாய்ஸ் பில்லில் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இன்வாய்ஸ் பிடிஎஃப் ஜேபிஜி ஃபைலாகவும் 5 MB சைஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ரீசெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அல்லது எந்த ஃபோல்டரில் அந்த இன்வாய்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த பிடிஎஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். கீழே வியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கூடிய அந்த சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இதே போல் அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் தங்கள் பள்ளிக்கு பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்த பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் பில்லை இந்த மாதிரி எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.